ஹம்பிளா சொல்றேன். ஹவ் ஐ காட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ரோட்டரின்னா, நான் அந்த ரோட்டரி ஹாலை அடிக்கடி ஹாலை கிராஸ் பண்ணும்போது நிறைய கார் 2 வீலர்ஸ்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்க அந்த நாள்ல. சரி, கணவான்களும் பெரிய பெரிய ஆண்கள் மாத்திரமே தான் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கெல்லாம் தோணும். இப்போ நமக்கு எப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு என்ட்ரி கிடைக்கணும் கூட we don't know. என்னோட நெய்பர் வந்து ஒருத்தர் வந்து ரோட்டரியா வாக் பண்ணும்போது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருவார் அடிக்கடி. அப்புறம் நடப்போம், நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, தொழில் முறை இதெல்லாம் கேட்பாரு. அப்போ நீங்க வந்து ரோட்டரியில ஜாயின் பண்றீங்களான்னு கேட்கும்போது, நான் என்னோட ஹோட்டல் பிசினஸ், லாட்ஜ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், இந்த தொழில நான் இருக்கேன். அதுல இருக்கும்போது நான் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய முதல் செயலாளரா, சார்ட்டர் செக்ரட்டரியா நான் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ஹெசிடென்ட்டா இருந்தேன். அவரும் விடாம பொறுத்துனார். அவரும் விடல. டெய்லி மீட் பண்ணும் போதெல்லாம் இதை பத்தி சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு பழைய ஞாபகம் வந்தது. எங்க ஃபாதர்கிட்ட கூட நான் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் ரோட்டரியில சேரணும், எந்த கிளப்ல சேரணும் அப்படிங்கும்போது அவர் சொன்னார், அவரோட ஃப்ரெண்டு எஸ்பிஎம் அந்த சம்பந்தம் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு தேவராஜன் இருக்காரு. அவர் மிட் டவுன்ல இருக்காரு. சேலத்திலேயே பெஸ்ட் கிளப் எதுன்னா மிட் டவுன் கிளப். அதை பத்தி எனக்கு தெரியும். அவர் he has heard about that club. அதனால he asked me to join mid town. பட் இவர் வந்து சேலம் கிளப், ரோட்டரி கிளப் சேலத்தினோட மெம்பர் புருஷோத்தமன் என்னோட நெய்பர். அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சது 1995ல. ஸோ ஒரு ஹம்பிளான ஒரு விஷயம், ஒரு ஹம்பிளான ஒரு விஷயம் அது. அப்போ வந்து அது பெருசா தாக்கம் ஏற்படுத்தும். இப்படியெல்லாம் நான் வந்து நின்று உங்க முன்னாடி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த இமேஜ், அந்த ரோட்டரி வீலுங்கிற போர்டை நான் ஆஃபன் கிராஸ் பண்ணும்போது பார்த்ததுனால தான் எனக்கு அதுல சேரணுன்ற உணர்வு வந்தது. அப்கோர்ஸ் மை நெய்பர் ஒன் மிஸ்டர் புருஷோத்தமன் வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் பிரிங்கிங் மீ டு ரோட்டரி.